வணக்கம். இன்னைக்கு சர்க்கரை நோய் பத்தி பார்க்க போறோம். எவ்வளவு நாளா எடுத்துட்டு இருக்கீங்க? சுகருக்கு 6 மாசம் ஆச்சு. இப்பதாண்டி வந்தது. இப்பதான் எடுக்க ஆரம்பிச்சீங்க. சரி சரி. எப்படி உங்களுக்கு சுகர் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுச்சு? உடம்பு மெலிஞ்சிட்டே போச்சு. சரி. அதனாலதான் போய் செக் பண்ணா நிறைய இருந்துச்சு. அப்புறம் டேப்லெட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஆமா, அங்க மதுரையில போய் பார்த்தோம். நிறைய மாத்திரை ஒரு இன்சுலின் போட கேட்டாங்க. சரி. இன்சுலின் போட்டு ஒரு மாதிரி டயர்ட் ஆயிடுச்சு. அதனாலதான் ஆயுர்வேதா ட்ரை பண்ணீங்க. இப்போ எப்படி இருக்கு உங்க உடல்? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. தூக்கம் எல்லாம் எப்படி இருக்கு? எல்லாமே நல்லா இருக்கு. உடல் இப்ப அந்த மருந்து எல்லாம் எடுக்கிறீங்களா? அந்த மருந்து எல்லாம் எடுக்க எதுவும் பத்தியும் ஃபாலோ பண்ணீங்களா? ஆயுர்வேதா மெடிசன் எடுக்கல? இல்ல அந்த மாதிரி உடல் எடை கூடி இருக்கா? ஆமா, கூடி இருக்கு. நல்லா கூடி இருக்கு. இப்போ அந்த மாத்திரை எல்லாம் நிறுத்திட்டு கம்ப்ளீட்டா ஆயுர்வேதா மெடிசன்ஸ் தான் எடுக்கிறீங்க. இப்போ உடல் சோர்வு அந்த மாதிரி இல்ல எதுவுமே இல்ல. இப்ப எவ்வளவு நாளா நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க? 2 மாசமா எடுத்து 2 மாசமா எடுத்துட்டு இருக்கீங்க. முன்ன இருந்ததுக்கு சர்க்கரை அளவு குறைஞ்சிருக்கு? நல்லாவே குறைஞ்சிருக்கு. நல்லா குறைஞ்சிருக்கு. இதே மாதிரி இயற்கையா ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது ஷார்ட் டைம்ல நம்மளால ரெக்கவரி ஆக முடியும். லாங் ஸ்டாண்டிங்கா நீங்க சுகருக்கு டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க, டேப்லெட் போட்டு கண்ட்ரோல் ஆகல, அடுத்து இன்சுலின் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு நிறைய பேர் இன்சுலின் ஸ்டார்ட் பண்ணி அந்த இடமே மரத்து போய் இப்ப சாதாரணமா ஒரு இடத்துல அடிபட்டுச்சுன்னா அந்த புண்ணு ஆறாம சர்க்கரை நோயினால நிறைய அவதிப்படுறாங்க. இந்த மாதிரி வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாமே நம்மளால தவிர்க்க முடியும். ஒரு செருப்பு போட்டு போறாங்க அப்படின்னா அந்த செருப்பு காலில் இருக்கா இல்லையா அப்படின்ற உணர்வு கூட இல்லாம சர்க்கரை ரொம்ப அதிகமாகி எவ்வளவுதான் டேப்லெட்ஸோட அளவை அதிகப்படுத்தினாலும் இன்சுலினோட டோஸ் அதிகப்படுத்தினாலும் அது கண்ட்ரோல் ஆகாம இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாம அடுத்தடுத்த உறுப்புகள் பாதிப்படையும். நரம்பு சம்பந்தமான பாதிப்பு, இதயம் சம்பந்தமான பாதிப்பு, இந்த மாதிரி நிறைய விதமான சைடு எஃபெக்ட்ஸை நம்ம தவிர்க்க முடியும். உடல் எடை அதிகரிக்கிறது. இப்போ மெடிசன்ஸ் எடுத்து சாதாரணமா பார்த்தாலே உங்களுக்கு சுகர் இருக்கா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு நம்ம உடல் எடை குறைய ஆரம்பிக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கும் போது நீங்க நல்லா வெயிட் கெயின் ஆகி ஹெல்த் வைஸ் நல்லா நீங்க நல்லா உணர முடியும். சர்க்கரையோட அளவையும் இயற்கையா எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸுமே இல்லாம நம்ம முன்னாடி இருந்த அளவை விட நல்லா பாதியா குறைக்க முடியும். 2 monthsலயே இவங்க இன்சுலின் ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ இதுல இருந்து வெளிவந்திருக்காங்க அப்படின்னா யார் இன்சுலின் போட்டுட்டு இருந்தாலும் நீங்க இந்த மெடிசன்ஸ் எடுக்கும் போது நல்ல உடலாலையும் ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். சர்க்கரையோட அளவையும் நம்ம குறைக்க முடியும். இப்போ இந்த பேஷண்டோட ரிப்போர்ட்ஸ் பத்தி பார்த்துடலாம். இது ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி இவங்களோட சுகர் லெவல்ஸ் இவ்வளோ ஹையாக இருந்திருக்கு. இன்சுலின் எதுவுமே போடாமல் நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமா 15 days கழிச்சு இவ்வளோ குறைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் 2 months கழிச்சு இப்போ கம்ப்ளீட்டாக எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. இன்னும் இதே மாதிரி இவங்க ஆரம்பத்திலே நம்ம கிட்ட மெடிசன் ஸ்டார்ட் பண்ணதுனால இப்போ எல்லாமே ஸ்டாப் பண்ணி ஹெல்த்தியான லைஃப் டைம் லீட் பண்றாங்க. எந்த விதமான டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாமல் எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் எடுக்கல ஷார்ட் டேர்மா நம்மளால ரெக்கவரி ஆக முடியும். நன்றி.